டாக்டர் பிளஸ் நேர்களுக்கு சுப்ராவின் அன்பான வணக்கங்கள். நம்முடைய சுப்ரா ஸ்கூல் ஆஃப் யோகாவின் மருந்தில்லா மருத்துவம் நோய்திருக்கும் யோகக்கலை அந்த சப்ஜெக்ட் இன்னைக்கு வந்து பிபி பிளட் ப்ரெஷர் அது எப்படி குறைக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். ஹை பிளட் ப்ரெஷர், ஹை பிபியை எப்படி நம்ம வந்து நார்மலாக ஆக்கலாம் வித்தின் 9 மினிட்ஸ். 9 நிமிஷத்தில் ஹை பிபியை எப்படி நம்ம நார்மல் ஆக்கணும்னு பார்க்க போகிறோம். நம்ம முதல்ல பிபியை என்னென்னு பார்ப்போம். முதல்ல ப்ரெஷர் என்ன கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஒரு ஒரு ஷாக் நியூஸ் கேட்டோம்னா நம்மளோட கப்புன்னு ப்ரெஷர் ஏறும். சிஸ்டாலிக் வந்து 120 டக்குன்னு 170க்கு போயிடும். டயஸ்டாலிக் வந்து 80ங்கிறது வந்து 100க்கு போயிடும். அதே நியூஸ் வந்து ஒரு ஃபால்ஸ் நியூஸ், அது உங்களுக்கு தவறுலாம் வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே டெக்னிக் திருப்பி இறங்கிடும். அப்படியே நிற்காது, அது பிபி ஏற நிற்காது, அப்படி இறங்கிடும். ஹார்ட் பீட் வேகமாக அடிக்கும், ஹார்ட் பல்பிட்டேஷன்ஸ் ப்ராப்ளம் அடிக்கும், அதெல்லாம் குறைஞ்சிரும். அப்போது என்ன காரணம்னா, இது வந்து மைண்ட் ப்ரெஷர், நாட் பிளட் ப்ரெஷர். மைண்டு ப்ரெஷர் பண்ண பண்ண பிளட் ஏறி இறங்குது, அவ்வளோதான். இந்த மைண்ட் ப்ரெஷருக்கு மாத்திரை வேணுமா அப்படின்னா வேண்டாம். ஸோ இப்போ நான் சொல்கிற டெக்னிக் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மைண்ட் ப்ரெஷருக்கு மாத்திரை வேணாம், பட் பிபிக்கு மாத்திரை போடுறவங்க இருக்காங்க, போகிறப்ப தப்பு கிடையாது. பட் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக மாத்திரை குறைச்சிடலாம். இனிமேல் நீங்கள் மாத்திரையை மொத்தம் விட்டுற வேண்டாம். உங்கள் டாக்டரே உங்களை வேணாம்னு சொல்கிற வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். உங்கள் பிபி நீங்கள் நார்மல் ஆகிட்டீங்கன்னா டாக்டர் வேணாம் பாரு மாத்திரை. அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, 9 நிமிஷம் ஒரு வேர்டு இருக்குது, அந்த வார்த்தையை வந்து ரிசைட்டிங் பண்ணிகிட்டே வரணும். 9 நிமிஷம் தொடர்ந்து சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னம்னா பிபி வந்து குறையும் அப்படின்னு ஒரு ரிசர்ச் டாக்குமெண்ட்டே இருக்குது. நம்மளுடைய கிளினிக்கல் எவிடன்ஸ் இருக்குது. அதில் புனேயில் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அவங்க அந்த ரிசர்ச் பண்ணி அந்த கொடுத்த கிளினிக்கல் எவிடன்ஸ் இருக்குது. அதில் இது வந்து சும்மா ஜோக்கெலாம் கிடையாது. அந்த வார்த்தையை 9 நிமிஷம் நம்ம தொடர்ந்து ரிசைட்டிங் பண்ணும்போது நம்மளுடைய ப்ரெஷர் வந்து குறையுது அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க பிபி குறையுதுன்னு சொல்லிட்டு. நம்ம பல்ஸ் ரேட் எல்லாமே மாறுது. அவங்களோட பல்ஸு, ஹார்ட் பல்பிட்டேஷன்ஸ் எல்லாமே வந்து அந்த 9 நிமிஷம் பண்ணும்போது குறையுது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வார்த்தை விட்டலான்னு அர்த்தம். விட்டலா இல்லை விட்டல்னு வச்சுக்கலேன். விட்டல் யாருன்னா, அது லார்ட் கிருஷ்ணாவுடைய பேர் அது. ஸோ நாம் வந்து ரிலீஜன் இங்கே கொண்டு வர வேண்டாம். ரிலீஜன் வேறு, சயின்ஸ் வேறு. ஸோ ஆனால் இருந்தாலும் அதுக்கு ஒரு கதை வேணும் இல்லையா? அது என்ன கதை அப்படின்னு பார்க்குறப்போ, புனே பக்கத்தில் இப்போ ஊர் இருக்குது. அந்த ஊர் பேர் பந்தர்பூர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மலை மேலே லார்ட் கிருஷ்ணா இருப்பார். நம்ம பழனி மலை மேலே முருகன் இருக்கிற மாதிரி லார்ட் கிருஷ்ணா இருப்பார். லார்ட் கிருஷ்ணாவை பார்க்குறதுக்காக வருஷம் ஒரு டைம் நடந்து போவாங்க எல்லாருமே. அந்த மாதிரி நடந்து போகும்போது ஒரு 5 பேர் என்ன பண்ணாங்க, ஒரு சீனியர்ஸ் போகலான்னு பிளான் பண்ணுறாங்க. பட் வீட்டில் போக வேணாம் அப்படிங்கிறாங்க. நீங்களாம் ஏஜ் ஆகிடுச்சு டேடி, உங்களுக்குலாம் வயசாகிடுச்சு, நீங்களாம் ஹார்ட் இஷ்யூஸ் இருக்குது, நீங்களாம் தொடர்ந்து பிபி மாத்திரை போடணும், உங்களுக்கு ஹார்ட் பல்பிட்டேஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் நீங்களாம் போகணும் அப்படிங்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, 5 பேருமே இல்லை நாங்கள் அவசியம் போகிறோம், நாங்கள் லார்ட் கிருஷ்ண மேலே பழியை போட்டு போகிறோம் அப்படின்ட்டு போகிற பிளான் பண்ணும்போது, நீங்கள் வேணால் டாக்டர் போய் செக்அப் பண்ணிட்டு போங்க அப்படிங்கிறாங்க வீட்டில். 5 பேரும் போய் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணுறாங்க. எம்எம்இஆர் ஹாஸ்பிட்டல் புனே. அங்கே போய் கம்ப்ளீட்டாக ஸ்க்ரீனிங் பண்ணுறாங்க. டாக்டர் சொல்கிறாங்க, இல்லை உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் இஷ்யூஸ்லாம் இருக்குது, நீ அவசியம் போய்ட்டு ஆகணுமான்னு கேட்குறாங்க டாக்டர். கொஞ்சம் பாருங்களேன் போகாம அப்படிங்கிறது, இல்லை அவசியம் போகணும் அப்படிங்கிறாங்க. சரி போகிறோன்னா கரெக்டாக மாத்திரையெல்லாம் போட்டுக்குங்க அப்படின்ட்டு சொன்னாக்க அப்புறம் ஓகேன்ட்டு 5 பேருமே நடந்து போகிறாங்க. ஒரு வாரம் வாக்கின்னு நினைக்கிறேன். 1 வீக் வாக் பண்ணிட்டு போய் மலையெல்லாம் ஏறி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு திருப்பி இறங்கி வந்துடுறாங்க. வந்து செகண்ட் டைம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பாடியை ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க, ஸ்க்ரீனிங் பண்ணுறாங்க. ஸ்க்ரீனிங் பண்ணால் ஒரு டாக்டருக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. போகும்போது அந்த இஷ்யூ இப்போ இல்லை. ஹார்ட் பீட் வேகமாக அடிக்கும், படம் அடிக்கும், பல்பிட்டேஷன்ஸ் அதெல்லாம் இல்லை அவருக்கு. ஒரு எப்போவுமே பிபி ரொம்ப ஹையாகவே இருக்கும், அதெல்லாம் ரொம்ப நார்மலாக இருக்குது. இதெல்லாம் எப்படி ஆச்சு அப்படின்ட்டு டாக்டர்லாம் கேட்கும்போது அதை கடைசியில் அவங்க அதை பற்றி ரிசர்ச் பண்ணுறாங்க. எப்படி ஆச்சு அப்படின்னு பார்க்குறப்போ அவங்க கேட்குறாங்க, நீங்கள் யோகா பண்ணிங்களா நடந்து போகிறப்போ? இல்லை சார் அதெல்லாம் ஒன்றும் பண்ணல. ஏதாவது நல்ல பிராணாயாமம் பண்ணிங்களா, மூச்சு பயிற்சி பண்ணிங்களா? அதெல்லாம் ஒன்றுமே பண்ணலங்க. ஏதாவது டயட் நீங்கள் ஏதாவது மாற்றுறீங்களா, காய்கறி பழங்கள் கீரைகள்? இல்லை அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, சப்பாத்தி பூரி சப்ஜி தான் சாப்பிட்ருக்கோம், நாங்கள் உருளைக்கிழங்கு சப்ஜி சாப்பிட்றோம், சப்பாத்தி சாப்பிட்றோம்.
அதுவும் மாற்றலை அப்படிங்கிறாங்க. அப்புறம் எப்படி இந்த மாதிரி குறையுது உங்களுக்கு அப்படின்னு கேட்குறப்ப தான் அவங்க அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த வார்த்தை விட்டலான்னு அர்த்தம். அதாவது அந்த மலைக்கு போகிறப்ப என்ன பண்ணுறாங்கன்னா, விட்டலா விட்டலா ஸ்ரீஹரி விட்டலா 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 பாண்டரங்கா விட்டலா சொல்லிகிட்டே போகிறாங்க அவங்க. ஸோ ஒரு நாளைக்கு குறைஞ்ச ஒரு 1000 டைம்ஸாக வார்த்தை சொல்கிற மாதிரி அவங்களுக்கு வந்திருக்கு சுச்சுவேஷன். 1000 டைம் சொல்கிற மாதிரி இருக்குது டெய்லி போகும்போது. ஸோ 7 நாள் போயிருக்காங்கல்ல அவங்க. அப்போ அந்த வார்த்தையை ஜாஸ்தி யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்க. அப்போ என்னமோ இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த வார்த்தை இருக்குன்னு என்ன பண்ணுறாங்க, அந்த ஹாஸ்பிட்டலே ஒரு 30 பேர் ரெடி பண்ணி கூட்டி வந்து இந்த வார்த்தையை சொல்ல வைக்கிறாங்க. இந்த ரிசர்ட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க எல்லாரையுமே கம்ப்ளீட்டாக ஸ்க்ரீன் பண்ணுறாங்க. அது வந்து அதோட கிளினிக்கல் எவிடன்ஸில் அந்த பச்சை கலரில் ரெட்டில் போட்டிருப்பாங்க கலரில். அதுக்கப்புறம் பச்சையில் போட்டிருப்பாங்க. இப்போ என்ன போய் பாருங்கள், இருக்கும் அதில் டாக்குமெண்ட் இருக்குது. அதில் வந்து அவங்களுடைய ஹார்ட் ரேட்டு அப்புறம் பல்ஸ் எல்லாமே அதில் செக் பண்ணுறாங்க. எல்லாம் ரெட் கலரில் போட்டிருப்பாங்க. 9 நிமிஷம் கழித்து அவங்கள திருப்பி மறுபடியும் ஸ்க்ரீன் பண்ணி பார்க்குறப்போ எல்லாமே குறைஞ்சிருக்கு அவங்களுக்கு. அந்த டாக்குமெண்ட் இருக்குது அதில். பிபி எல்லாம் குறைஞ்சிருக்கு அதில். ஸோ இது வந்து என்ன காரணம், அந்த விட்டலாங்கிற வார்த்தைக்கு எப்படி இருக்குது அதில். இது வந்து கடவுளை போய் நம்ம கனெக்ட் பண்ண வேண்டாம், லார்ட் கிருஷ்ணா தான் பண்ணுறாரு அப்படிலாம் வச்சுக்க வேண்டாம். என்ன காரணம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு கண்டுபிடிக்கும் போது அந்த டா 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 அப்படின்னு சொல்லும் போது இது நம்மளோட அப்பர் பேரில் ஒரு நரம்பு இருக்குது. அந்த நரம்பு டைரக்ட்லி கோஸ் டு ஹார்ட் சென்டர். ஹார்ட் சென்டரில் போய் இட் ஸ்டிமுலேட் த ஹார்ட் சக்கரா, அநாகத சக்கரா. அநாகத சக்கராவை அந்த நரம்பு டைரெக்டாக போய் அதை ஸ்டிமுலேட் பண்ணும்போது இங்கே ஹார்ட் பக்கத்தில் இருக்கிறனால இங்கே ஹார்ட்டில் உள்ள அந்த இஷ்யூஸ்லாம் குறையுது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க அவங்க. ஸோ இப்போ என்னென்னா இதை வந்து ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்க முடியுமா அப்படின்னு இப்போ திருப்பி அதை பற்றி ரிசர்ச் போயிட்டுருக்கு. அட்டாக்கை ப்ரிவென்ட் பண்ணுமா, ஹார்ட்டில் ஹோல்டு இருக்குது. ஒவ்வொருத்தான் சொல்கிறாங்கன்னா ஹோல்டு இருந்துச்சு, எனக்கு இப்போ ஹோல்ஸே இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க நிறைய பேர். இதெல்லாம் பண்ண ஹோல் அடைஞ்சிச்சு அப்படின்னா அதெல்லாம் சயின்ஸுக்கு நமக்கு இன்னும் அது வந்து பெரிய ஒரு ப்ரூஃப் நமக்கு கிடையாது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹார்ட்டில் ஹோல்டு இருக்கிறவங்க, ஹார்ட்டில் பெயின் இருக்கிறவங்களாம் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் பிபி நிச்சயமாக குறையுது. இதில் ஹார்ட் பீட்லாம் ரொம்ப நார்மலாக இருக்குது. நிறைய இதில் பலன் இருக்குது. இதில் அட்டாக் வர தடுக்க முடியுமா அப்படின்னு இப்போ ரிசர்ச் போயிட்டுருக்கு அதை பற்றி. ஸோ இப்போ அதை எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஓகே, நல்லா மூச்சு இழுத்துக்குங்க. மூச்சு இழுத்துட்டு விட்டல 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 விட்டலா 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 சொல்லலாம். இல்லைன்னா விட்டல் 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 இப்படி சொல்லலாம். விட்டலா 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 இப்படி சொல்லலாம். இந்த டா வந்து மேலே அடிக்கணும், அவ்வளோதான் விஷயம். இந்த அப்பர் படப்போ இந்த டா இந்த நாக்கு டச் ஆகணும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கும்போது மினிமம் நீங்கள் ஒரு 9 மினிட்ஸ் பண்ணி பாருங்கள். 1 நிமிஷம் பண்ணிங்கன்னா நிச்சயம் பிபி குறையும். பிபி ஹையாக இருக்கும்போது ஒரு 140 120 இருக்கிறவங்களுக்கு 140 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி கேஸ்ட்ராலிக் வந்து 80 இருக்கிறப்போ ஒரு 90 இருக்குன்னு வச்சுக்கலேன், கூட இருக்கு உங்களுக்கு. அப்போ உட்காந்து பண்ணி பாருங்கள். இதை நிச்சயமாக குறையும். குறைஞ்சிருக்கு, எங்களுக்கெல்லாம் குறைஞ்சிருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுங்க. நன்றி, வணக்கம்.